ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு உறவு உங்களை மாற்றவே ஆரம்பித்திருக்கும். நீங்கள் பிறவியிலேயே மிகவும் பிடிவாதம் பிடித்த ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பீங்க. எதற்கும் அவ்வளவு எளிதில் வளைந்து கொடுத்து போக மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்த நபர்கள் எது கூறினாலும் நீங்கள் உடனே விட்டு கொடுத்து விட்டு போவீங்க. எந்த ஒரு பிடிவாதத்தையும் கூட நீங்கள் விலக்கி விடுவீங்க. ஆனால் நீங்கள் வளைந்து கொடுக்காத இடத்தில் கூட ஒரு உறவுக்காக நீங்கள் வளைந்து கொடுத்தும் ஆரம்பத்தில் நீங்கள் செல்லவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரே ஒரு உறவு உங்களை முற்றிலும் மாற்றி போட்டிருக்கும். உங்களின் கோபத்தை குறைத்து உங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி உங்களின் வாழ்க்கை பாதையவே மாற்றிய பெருமை அந்த உறவுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த உறவு என்றாலே உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அது உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய காதலன் காதலியாகவும் இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்ட நேரத்திலும் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் அவமானப்பட்ட போதிலும் உங்களுக்கு கை கொடுத்து உதவிய ஒரு உறவாக அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அது ஒரு காதலாகவும் இருக்கலாம், மிக நெருங்கிய நட்பாக கூட இருந்திருக்கலாம், உங்களின் வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த உறவு உங்களிடம் காட்டிய அதீத அன்போ அல்லது அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வழியோ ஏதோ ஒன்று உங்களை ஒரு புதிய மனிதனாக செதுக்கியிருக்கும். அந்த உறவுக்கு பிறகுதான் நீங்கள் மனிதர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பழக வேண்டும், ஒவ்வொரு மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருப்பார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் அந்த ஒரு நாளிலிருந்து தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு உறவு இன்று உங்களுடன் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியம் கிடையாது. ஆனால் அது உங்களை மாற்றிய வடு அப்படியே உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு உறவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருப்பதற்கு 90% வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சென்று விட்டதா இருக்கிறதா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் சில நேரங்களில் சரி என்று கூறியதும் சரி என்று சொன்னதும் உடைந்த மனது உங்களுடைய மனதாக இருந்திருக்கும். உங்களின் வாழ்க்கையில் சில முடிவுகளை நீங்கள் மனமே இல்லாமல் அடுத்தவர்களின் கட்டாயத்திற்காகவோ அல்லது சூழ்நிலையின் அழுத்தத்திற்காகவோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சரி, நீங்கள் சொல்வதப்படியே செய்கிறேன் என்று உங்கள் வாயால் நீங்கள் சம்மதம் சொன்ன அந்த ஒரு நொடியில் உங்களுக்குள்ள உங்களின் ஆசைகளும் உங்களின் கனவுகளும் மொத்தமாகவே உடைந்து நொறுங்கி போயிருக்கும். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைக்காத சில விஷயங்களாகவே இருந்து கொண்டிருக்கும். இன்னமும் அது உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களுக்கு அது பிடிக்காமல் அது உங்களுக்கு பிடித்திருக்காது. அந்த பாதையில் செல்ல உங்களின் ஆன்மாவானது மறுத்திருக்கும். அந்த ஒரு உறவுக்கு நீங்கள் எந்த விதமான எதிர்பேச்சும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு உதவிகள் ஆகியிருக்கும். அதனால நீங்கள் எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் மனதிற்குள் அது உங்களுக்கு பிடிக்காமல் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனாலும் நம் பிடிவாதத்தால் இந்த குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது, இந்த உறவு நம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களை நீங்களே பழி கொடுத்து விட்டு சரி என்று சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் அந்த ஒரு நபருடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் தனியாக அமர்ந்து அழுத கணங்களும் உங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தியாக பக்கங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூறணும். ரிஷபம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பழமை உங்களின் பொறுமை தாங்க. ஆனால் அந்த பொறுமை உங்களுக்கு சும்மா வரவில்லை. பல நூறு வேதனைகளை கடந்துதான் அந்த ஒரு பொறுமையை நீங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. ஒரு காரியம் நடக்கும் வரைக்கும் ஒரு மனிதர் மாறுவார் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்த அந்த பொறுமைக்கு பின்னால் தினமும் நீங்கள் அனுபவித்த அவமானங்களும் ஏளனங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இவனுக்கு உரைப்பதே கிடையாது, எவ்வளவு சொன்னாலும் பேசாமல் இருக்கிறான் என்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை கேலி செய்த போதும் நீங்கள் கோபப்படாமல் அமைதியாக இருந்ததற்கு காரணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது பயம் கிடையாது. அந்த விஷயத்தின் மீதும் அந்த மனிதரின் மீதும் நீங்கள் வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த பொறுமையின் எல்லையை தாண்டி நீங்கள் வேதனைப்பட்ட தருணங்களில் உங்களுடைய மன உறுதி மட்டுமே உங்களை தாங்கி பிடித்து கொண்டு உங்களுடைய பொறுமையை அது வரைக்கும் காத்து வைத்தது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
உங்களின் வாழ்க்கைக்குள் முற்றிலும் ஒரு புதிய மனிதரின் பிரவேசம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. எனவே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஒரு புதிய மனிதர் வருவார். அவர் உங்களுக்கு இன்பத்தையும் பணத்தையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். அந்த ஒரு மனிதரினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். அவர் உங்களின் தொழில்துறை வாழ்க்கையில ஒரு புதிய முதலீட்டாளராகவோ அல்லது உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான துணையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுக்கு நிச்சயமாக அவர் இருந்து கொண்டேதாங்க இருப்பார். இத்தனை காலங்கள் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களால் இந்த இழந்த உங்களின் மன அமைதியையும் பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த சரிவுகளையும் ஈடுகட்டக்கூடிய வகையில் இந்த நபரின் வருகை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அனைத்தையும் ஒரே ஒரு நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பிப்பார். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை மதித்து உங்களுக்குள் சரியான ஆலோசனைகளை வழங்கி உங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க இவர் ஒரு முக்கிய காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பார். இந்த ஒரு நபரின் வருகைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பதற்றங்கள் எல்லாமே குறைந்து ஒரு நிம்மதியான தூக்கமும் நிதானமான சிந்தனையும் உங்களுக்குள் உருவாகவும் தொடங்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றவும் ஆரம்பிக்கும் அந்த ஒரு நபரினால். அடுத்ததா மேசம் ராசிக்காரர்கள் போல உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நடக்காதுங்க. ரிஷபம் ராசியாகிய உங்களுக்கு எப்போதுமே ஒரு நிலையான வளர்ச்சி தான் உங்களுக்கு எப்போதுமே பிடிக்கும். உடனடியாக வளர்ந்து விட்டால் அந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். இதோ கிரகங்களின் சாதகமான நகர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நிலையான முன்னேற்றத்தை இப்போதிலிருந்து தொடங்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து கொண்டே இருக்கும். அது உங்களின் வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது உங்களின் சேமிப்பாக கூட இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அசைக்க முடியாத அளவிற்கு பலமாக உங்களுடைய வாழ்க்கையில வளரத் தொடங்கும். இன்று எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவு இன்னும் 5 வருடங்கள் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடிய அளவிற்கு ஒரு பலமான அடித்தளமாக மாறவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் சரிவுகளோ அல்லது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடுவழியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையோ இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவே வராது. ஒரு நிதானமான கௌரவமான வாழ்வாதாரத்தை நோக்கி உங்களின் வாழ்க்கை நகரத் தொடங்கி கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். அதிர்ஷ்டங்கள் மெதுவாக உங்களின் வாழ்க்கையை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உயர்த்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது ஒரே நாளில் லாட்டரி அடிப்பது போல வராதுங்க. அது உங்களின் ராசி தத்துவத்திற்கும் செட் ஆகாது. உங்களை நோக்கி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மிகவும் மெதுவாகத்தான் இருக்கும். ஆனால் மிகவும் ஆழமாக உங்களை உயர்த்த போகக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்கும். நீங்கள் எப்போதோ வாங்கி போட்ட ஒரு சிறிய நிலத்தின் மதிப்பு இப்போது பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கே தெரிந்திருக்காது. இப்பொழுது நீங்கள் விசாரித்து பார்க்கும் பொழுது அதனுடைய விலை என்னவென்று கேட்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டங்களானது நடக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த ஒரு முதலீடு இப்போது உங்களுக்கு தொடர்ந்து லாப ஈவு தொகையை நிச்சயமாக தரவும் தொடங்கிவிடும். உங்களின் கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய வாய்ப்பு பல கட்ட தடைகளுக்கு பிறகு இப்போது உங்களை வந்தடைந்து ஆரம்பிக்கும். இந்த மெதுவான வளர்ச்சி உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தாலும் அது தரக்கூடிய பலன் உங்களை விட்டு எப்போதும் நீங்காத ஒரு நிரந்தரமான சொத்தாகவும் கௌரவமாகவும் உங்களுடைய கையில் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். அது உங்களை நோக்கி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மிகவும் மெதுவாகத்தான் இருக்கும். ஆனால் மிகவும் ஆழமாக உங்களை உயர்த்த போகக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்கும். நீங்கள் எப்போதோ வாங்கி போட்ட ஒரு சிறிய நிலத்தின் மதிப்பு இப்போது பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கே தெரிந்திருக்காது. இப்பொழுது நீங்கள் விசாரித்து பார்க்கும் பொழுது அதனுடைய விலை என்னவென்று கேட்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டங்களானது நடக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த ஒரு முதலீடு இப்போது உங்களுக்கு தொடர்ந்து லாப ஈவு தொகையை நிச்சயமாக தரவும் தொடங்கிவிடும். உங்களின் கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய வாய்ப்பு பல கட்ட தடைகளுக்கு பிறகு இப்போது உங்களை வந்தடைந்து ஆரம்பிக்கும். இந்த மெதுவான வளர்ச்சி உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தாலும் அது தரக்கூடிய பலன் உங்களை விட்டு எப்போதும் நீங்காத ஒரு நிரந்தரமான சொத்தாகவும் கௌரவமாகவும் உங்களுடைய கையில் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை பொறுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்கள் தெரிந்து
தெரிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.